அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். வணக்கம் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே. இன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் பெற்ற அற்புதமான நாள். அந்த தியாகியெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. எல்லோரும் என்ன நினைக்கிறோம், சுதந்திரம்னா அப்படி கொடியேற்றுவாங்க, முட்டாய் கொடுப்பாங்க. அதோடு இல்லாமல் இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களை சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நினச்சாலே அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிற மாதிரி ஒரு நன்னாள். இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக்குறதுக்கு நம்மளுடைய எங்கே வந்திருக்கோம்னா துறைப்பாக்கு இருக்கக்கூடிய டிபி ஜெயின் கல்லூரிக்கு வந்திருக்கிறோம். என்ன விஷயமாக வந்திருக்கோம்னா ஜெயா டிவியினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லோடு இல்லாமல் சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட ஜாலியாக ஒரு இன்ட்ராக்ஷன், எப்படி பேசுகிறாங்க, எப்படி பாடுறாங்க, அதுக்கிடையில் நம்ம தேசியத்தை பற்றி சின்ன சின்ன விஷயங்களே ஞாபகப்படுத்துறதுக்கும் இந்த வரப்போகிற 1 மணி நேரம் உங்களுக்கான நேரம். அப்பா நல்லா இருக்கீங்களா எல்லாம்? இன்னைக்கு சுதந்திர நாள் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்காக சத்திய சோதனை அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்கோம். ஆனால் என்னுடைய சத்திய சோதனை தான் என்னவோ தெரியல, புறான்னு சொன்ன உடனே சோதனை ஆகிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுக்காக உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் விரைச்சிட்டாங்களே, அது நின்ற வாக்கில் இப்படி ஆகிட்டாம்பா. குத்துயிரும் குலயுருமா நின்று நீங்கள் எங்களை எப்படி சிரிக்க வைக்க போகிறீங்க? சரி, கொஸ்டினோட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி சுதந்திர நாள், இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதோ ஏது தெரியுதோ தாறுமாறாக சொல்லணும். என்னம்மா மௌனராகம் பாடி கேள்வி, மௌன பேச்சு பேசுது ஒன்றும் கேட்கல. ஏதாவது ஒன்று எல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலாம் பிறந்தீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்க்கும்போது. சுதந்திரம் இதுக்கும் அந்த பிள்ளைங்க சம்மந்தம் இல்லாமல் நிற்கும். நீங்கள் தான் இப்படின்னா நம்ம பசங்க லேசான ஆள் கிடையாது. அவங்க வேறு இப்போ பின்னி எடுப்பாங்க. சுதந்திரம் ஆரம்பிச்சோடனே நேரில் ஆரம்பித்து இப்போ எங்கே நிற்கிறான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப நன்றிப்பா. 1 hour ஸ்பீச் நான் ஸ்டாப்பாக பேசி கலைச்சிட்டேன். கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா தம்பி? சரி, அது சுதந்திர தினத்தை பற்றி தெரியாட்டி கூட பரவாயில்ல. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்கிறாங்க. என்னப்பா அது ஏப்பா அப்படி சொல்கிறாங்க? புது வருஷம் புதுசாக ஆரம்பிக்கலான்ட்டு. புது வருஷம் புதுசாக ஆரம்பிக்கலாம்னு இப்போ இவன் கதையை ஆரம்பிச்சிருக்கான். சரி, அது மாதிரி நீங்கள் ஏதாவது சார் பொங்கல் பொங்குற மாதிரியே வாழ்க்கையும் பொங்கணுன்றதுக்காக சார். பொங்கல் பொங்குற மாதிரி நீ கொஞ்சம் பொங்கிட்டமா. தை பிறந்தா வழி பிறக்குன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்றத அவர் தான் நிகழ்ச்சியோட எதுக்குமே சம்மந்தப்படாத ஒரு நபர். இவங்கெல்லாம் பதில் அவர் வாட்டுக்கு என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன, எதுக்கு சார் அந்த மாதிரி கேட்குறோம்? பரவாயில்ல, அங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் பேசினாப்புல முன்னுக்கு 3 ஸ்டெப்பு வந்தோன்னா மொத்தம் மறந்துட்டார். தை பிறந்தா வழி பிறக்குன்னு ஏன் சொல்கிறோம்னா, தை மாதம் ஆனால் கதிர் எடுத்துருவோம். அப்போ அந்த பக்கத்து ஊர் போகிறதுக்கு வழி அந்த காட்டு வழியாக நடந்து போகலாம்ன்றக்கா சொன்னது. சரி, ரொம்ப நன்றிம்மா. உங்கள் கூட இன்னும் 1 மணி நேரம் நான் சேர்ந்தேன்னா என்னுடைய நகைச்சுவை உணர்வே அழிஞ்சு இங்கே நான் பிளம்பிங் வேலைக்கோ இல்லை கார்பெண்டர் வேலைக்கு தான் போகிற மாதிரி ஆயிரும் போல அந்த அளவுக்கு முறைக்கிறீங்க. சரி, ரைட்டுப்பா. ஒரு ஜோக்கு, ஒரு பெண் கீழே நிற்கிறாள் அப்படின்றத ஒரே சென்டென்ஸில் இங்கிலீஷில் சொல்லணும். ஒரு பெண் கீழே நிற்கிறாள். அவன் நின்றா நம்மளுக்கு என்ன சார், நாங்களும் நின்றுக்கிட்டு தானே இருக்கோம். சொல்கிறேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப நன்றிம்மா. சத்திய சோதனை இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி டைட்டில் வச்சோம்னு தெரில, ஆனால் எனக்கு தான் பெரிய சத்திய சோதனை. டிவின்னு ஒன்றே முன்னுக்கு பகீர் பவுடரை போட்டு நின்றாங்க. ஒரு கேள்வி விட்டோன்னா ஒரு சாச்சி ஓடி போயிட்டேன். சந்தோஷம். 2வது ஒரு கேள்விம்மா. ஒரு பெரியவர் டீ கடை போட்டிருக்காருப்பா. அந்த பெரியவர்கிட்ட போய், ஐயா பெரியவரே 4 டீ போடுங்க அப்படின்றத ஒரே சென்டென்ஸில் இங்கிலீஷில் சொல்லணும். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இல்லாட்டி கொஸ்டின் அங்கே போயிடும். சரி, பர்சனாலிட்டி. ஆஹா கை தட்டுங்கம்மா. என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? பெரியவரே 4 டீ போடுங்கன்ற ஒரே சென்டென்ஸில் பெர்சனாலிட்டி, பெருசு 4 டீ. வாழ்த்துக்கள் தம்பி. ஏதோ ஒன்று குருட்டு அந்த திசையில் ஒன்று அடித்து விட்டு ஜெயிச்சு கைதிட்டு வாங்கிட்டான். மகிழ்ச்சி, உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் அதில் ஒரு கருத்தோடு முடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இந்த மைக் பிடிப்பா. வாழ்க்கையில் இந்த மாதிரி மட்டும் இருந்துறாங்க. இதுக்காவது பதில் சொல்லுங்க.
இல்லாட்டி எனக்கு பால் டாயில் கொடுத்து இங்கேயே என்னை படுக்க வச்சிடணும். வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. மொபைல் ஃபோன் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. செல்ஃபி எடுத்துல போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மூலம் வந்து நின்றாங்களா, அதுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. கைதிட்டுங்கப்பா உங்களுக்கு. இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னம்மா சரிங்க? எனக்கு தெரியலையா? என்னது? நாங்க தான் உங்க ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் சார். பார்த்தீங்களா, தொடக்கமே நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பெரிய பெரிய கில்லாடிகள்லாம் நம்ம காலேஜில் இருக்கு. சரிப்பா, இன்னைக்கு சுதந்திர தினம். சுதந்திர தினத்தில் உங்கள்கிட்ட ஜாலியாக சில கேள்வியோட பயந்துறாங்க. ஜாலியாக தான் இருக்கும். ஒரு சாங் பாடுவேன், அதனுடைய 2வது வரி நீங்கள் சொல்லணும். ரெடியாக இருக்கீங்களா? மோனிகா மோனிகா. அடுத்த வரி டியர் மோனிகா. பாத்தியா, ஒரே வரி தான் சொன்னேன். மோனிகான்னு சொன்னேன். மை டியர் மோனிகான்னு உடனே அடுத்த வரியை சொல்லிச்சு. வெரி குட். முதல்ல கைதிட்டுங்க அந்த பிள்ளைக்கு. அப்படி தான் இருக்கும். இப்போ தேசிய கீதத்தில் 4வது வரி என்னதுமா? எனக்கு இந்த சுதந்திர தினம் எல்லாரும் பாடுறோம். ஜனகணமனன்னு ஆரம்பிப்போம். அதில் 4வது வரி என்னதுப்பா? யாருக்காது பொறுமையாக யோசிச்சுட்டு பார்த்தீங்களா, மோனிகான்னு தான் வாயை திறந்தேன். மோனிகா மை டியர் மோனிகான்னு முடிச்சு வச்சிருச்சு. தேசிய கீதத்தில் 4வது வரினோன்னா நாக்கு தெளிச்சு. 4வது வரியா அப்படின்னு சார்ஜ் பீட்டில் போட்டு பார்த்து வெரி குட். சரிம்மா, முதல் கொஸ்டினாக நம்ம கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டோம். இப்போ 2வது, இப்போ பாட்டு கேட்க போகிறதில்ல, சாதாரணமாக கேட்போம். நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய பிறந்த நாள் எந்த தேதி, எந்த மாதமா? 12 பத்தியா, கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே போய் சொல்லிச்சு. கேட்டு 2 செகண்ட் ஆகி சொன்னா கூட பரவாயில்ல. வெரி குட் வெரி குட். சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள் அடாடாடா. என்ன அன்னைக்கு உள்ள குழந்தை சென்ட்ரல் நாலேஜ். உங்களுக்கு பொது அறிவு அதிகம், எனக்கு பொதுவாகவே அறிவு கம்மி தான். முதல்ல கைதட்டிக்க உங்களுக்கு நீங்களே. சரி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு எந்த மாதம் நடந்தது? பூரா பருக்குன்னு முடிக்கிறீங்க. அது மட்டும் டிசம்பர் 12. என்னம்மா, அது ஜெயில் கைதிகள் மாதிரி ஆயிடுச்சு. ஜாலியன் வாலாபாக் படுகொலையா? ஏயா எங்களை கொலையா கொள்றன்றது இதுதான். பரவாயில்ல, இருந்தாலும் அந்த சுதந்திர தினத்தில் அதெல்லாம் சின்ன ஞாபகப்படுத்தன்றக்காக கேட்டது. இப்போ ஜாலியாகவே கேட்டுருவோம். நிறையா டயர் இப்போ வெஹிக்கிளில் பார்க்குறோம். காரில் ஒரு 4 டயர் இருக்கும், லாரியில் 10-12 டயர் இருக்கும். இது மாதிரி நிறைய டயர் இருக்க வண்டி எந்த வண்டிப்பா? லாரியில் 8-10 டயர் தானே இருக்கும். அதை விட இன்னும் நிறையா. லாரி நீ சாரின்னு சொல்லி முடிய எதுக்கு பாவம்? பத்தியா, வெஹிக்கிளில் நிறைய டயர் கம்பெனி அப்படி மூவ் ஆக போகும். நிறைய டயர் இருக்க வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள்? பார்த்தீங்களா, ஒன்றும் பயப்படாங்க. டயர் ஏற்றிட்டு போகிற வண்டி. என்னங்கம்மா, என்ன ஒரு காமெடிக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் ஏதாவது பண்ணுங்க. நானா சொல்லிட்டு அனாதையாக நின்றுக்கிட்டு இருக்கேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஏதாவது தெரியுமாப்பா? ரஜினி சாரோட இப்போ சமீபத்தில் வந்த படம் என்ன படம்ப்பா? ஜெயிலர். பார்த்தீங்களா, அவ்வளோதான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு கேட்டேன், பருக்குன்னு முடிச்சு. ரஜினி சாரோட இப்போ வந்த படம் என்ன? ஜெயிலர். இப்போ உங்களை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு தான் நான் போகிறேன். அதான் நடக்க போகுது. இப்போ எப்படி நல்லா இருக்கீங்களா? என்னப்பா இவ்வளோ பரிதாபம் ஆகிட்டீங்க? நல்ல ஒரு எனர்ஜி இல்லையே. அப்படி சொன்னாவில் எல்லாருக்கும். அதே போல் இப்போ இந்த ஒரு மாதிரி வெயிலாக இருக்குது, வெக்கையாக இருக்குது. இன்றைக்கி சுதந்திர தினம், நல்ல நாள். தம்பியை வந்து ஒரு பாட்டு பாட சொல்லப்போம். அவன் 20 பாட்டு வரைக்கும் பாடலாம். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன ஒரு கண்டிஷன், காதை பொத்திக்கிறோம். காதை பொத்திட்டு எத்தனை பாட்டு வேணாலும் கேட்கலாம். இப்போ அது ரிலேட்டடாக தான் ஒரு சாங் கேட்பேன். அதோட 2வது வரி நீங்கள் சொல்லலாம். நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷா. விட்டுட்டாடா கேர்லெஸ்ஸா பார்த்தியா, ஒத்த வரிதாயே சொன்னேன். கேட்ட உடனேயே கொஞ்சம் கூட தாமதிக்காமல், நான் ஆசைப்பட்ட ஒரு மோனிஷா விட்டுட்டாலே சீரியஸா கேர்லெஸ்ஸா. சூப்பர். முதல்ல உங்களுக்கு நீங்களே கைதிட்டீங்க. அற்புதம். டிஎன்பிசியில் கேட்டால் கூட பிரிச்சுப்போம். இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். நம்ம தமிழ்தாய் வாழ்த்துடைய 3வது வரி என்னதுப்பா? அப்போ யார் இந்த சீரியஸா மோனிஷா பாட்டு பதில் சொன்னவன்? பார்த்தியா, உடனே வந்தாயா, ஆசைப்பட்ட பொண்ணு ஒரு மோனிஷான்னு சீரியஸாக விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸான்னு 3வது வரி கட்டுன்னு முழிக்கிறான். என்னடா முறப்பு, என்ன செய்ய. ஆனால் பரவாயில்ல, அந்த பாட்டில் நீ நல்ல எப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்த தம்பி. அந்த பாட்டு சொல்லும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருந்த வச்சுக்க.
காமெடி அவன் எவ்வளோ அதை இது காமெடியாக மதிச்சிங்களா தம்பி? அண்ணன் இதுக்காக இந்த பொருள் அங்கேருந்து கொண்டு வந்தனே, இதுக்காக மரியாதை கொடுங்க, எனக்கு கொடுங்க, இதுக்காக மரியாதை கொடுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச நம்ம தேசிய தலைவர்கள் இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தில் நம்முடைய அறிவு எப்படி இருக்குது, பொது அறிவு எப்படி இருக்குது, பொதுவாகவே அறிவு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார், பாலாங்கார் திலகர் இருக்கார், வஉசி ஐயா இருக்கார். இவங்களை பற்றி உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு ஒன் வேர்டு மட்டும் சொன்னால் கூட போதும். அப்பா மோனிஷா சீரிசான் வந்த உடனே முண்டிக்கிட்டு இதுப்பா ஜவஹர்லால் நேரு எத்தனை பேர் இருப்பாங்க, யாராவது ஒரு ஆளை பற்றி ஒத்த வரி சொன்னால் போதும். மகாத்மா காந்தி என்னப்பா சொன்னார்? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? அது எங்கே வச்சுருக்கீங்க? பரவாயில்ல, பாப்பாவது கரெக்டாக சொல்லிட்டா. அன்னைக்கு காந்தி என்ன வாங்கி தந்தார் அப்படின்னு, ஒரு நாள் லீவ் வாங்கி தந்தார் அப்படின்னு. ஐயோ ராமா, அந்த சுதந்திரத்துக்கு லீவ் விடுறோம்ல அப்படிக்கா. சரி, ஒரு புள்ளியாவது மகாத்மா காந்தி யாருந்தாவது தெரிஞ்சு வச்சிருக்கேன், கை தட்டுங்க அந்த பிள்ளைக்கு. நேதாஜின்னொன்னே அவன் பாவம் புள்ளத்தாச்சி மாதிரி ஆகிட்டான். நேதாஜியா அவர் மாதிரி ஒரு அருமையான தலைவர் பார்க்க முடியாது. நீர்மூழ்கி கப்பல்லே 164 நாள் நம்மளுக்காக பயணிச்சு. இது ஒரு பொதறிவு, சரியா? இதுவும் ஜோக்கு நினச்சிருச்சிடக்கூடாது. சரிப்பா, பொதுவாக கல்லூரியில் நீங்கள் படிக்காத படிப்பு கிடையாது, அதுவும் விஷுவல் கம்யூனிகேஷன் சூப்பராக. இப்போ ஒரு சின்ன கொஸ்டின்ரா, ஜாலியாக. தல அஜித்தோட பிறந்த நாள் என்னைக்கு? ஐயோ, கோரஸ் சாங் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் கோரஸ் சாங் இல்லாமல் கேட்டிருக்கேன். இப்போ தான் கோரஸ் ஆன்சரை பார்க்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டீங்களம்மா, உங்களுக்கு நீங்களே கைத்திட்டீங்க. அருமை 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 பெருமை. தல அஜித்தோட பிறந்த நாள் முடிக்கவங்களே மே 1 ரைட், ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு சுதந்திரம் எந்த மாதம் எந்த ஆண்டு கிடைத்தது? ஆண்டுனோடனே காண்டா இல்லை ஆயிருக்கீங்கல்ல, இதெல்லாம் பாருங்க முழிச்சுட்டான். திடீர்னு அவன் பேரை கேட்டாலே அவனால் சொல்ல தெரியாதுப்பா. ஏம்மா, தலை பிறந்த நாள்னோடனே மே 1 மனப்பாடம் விட்டீங்களம்மா. சுதந்திர நாள் என்னைக்குன்னு கேட்டேன். சோர்ந்துருச்சு இந்த பிள்ளைலாம். ஆகஸ்ட் 15 பார்த்தீங்களா? அது எப்போ? ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஆரம்பித்து நவம்பரில் வந்து சொல்கிறீங்க. இப்போ தான் அது பிள்ளை யோசிச்சா இல்லை இப்போ சார்ஜ் பீட்டில் பார்த்தியா பின்னாடி எப்படியே ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே உங்களை பார்த்து நான் மெய் செலுத்து போயிட்டேம்மா. வாழ்த்துக்கள். இருந்தாலும் இப்போ கடிச்சு ஓக்கா போயிடும். சரியா? எதை கேட்குறீங்களா? இப்போ எதுக்கு தான் வந்தீங்க? சும்மா இடம் இருக்குன்னு வந்து நின்றீங்களா? பாட்டு கேட்டால் பாட மாட்டேங்கிறீங்க, காமெடி சொன்னால் சும்மா கேமராவுக்கு மட்டும் முன்னுக்கு வந்துட்டீங்க. இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிவியில் பார்த்துட்டு என்ன சொல்லுவேன்? தேவையெல்லாம் வேண்டாங்க போய் நின்றுடுவா. இதான் இப்போ கேட்க போகிறாங்க. சரியாப்பா? சரி. புலி தூங்குகிறது அப்படி என்பதை ஒரே சென்டென்ஸில் இங்கிலீஷில் சொல்லணும். இது ஏன் யூடியூப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் இது கேள்வி கிடையாது. இப்போ நான் கேட்டது கேள்வி கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்க போகிறேன். முட்டையிடாத பறவை ஒன்று உள்ளது, அது எந்த பறவை? இது என் யூடியூப்பை நீ பார்த்துருக்கேன். என் யூடியூப்பை பார்க்காதவன் பக்கத்தில் இல்லைங்க, பார்த்தவங்க தூரத்தில் இல்லைங்க. சரி, இப்போ ஒரு கேள்விப்பா, ரொம்ப ஈஸியான உங்களுக்கு பிடிச்ச கேள்வி தான். நியூட்டனின் 3ஆம் விதின்னு ஒன்று உண்டு. நியூட்டனின் 3ஆம் விதி எப்படி உருவாச்சுன்னா, அவர் ஆப்பிள் மரத்துக்கு படுத்திருந்தார், மேலே ஆப்பிள் பழம் விழுந்துச்சு. அப்போ மேலேருந்து கீழே விழுதுன்னா பூமிக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்னு கண்டுபிடிச்சார். நியூட்டன் மேலே ஆப்பிள் பழம் விழுந்தனால புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். அவர் மேலே பலாப்பழம் விழுந்திருந்தால் அவர் விதி முடிஞ்சிருக்கும். நீங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷம் உங்களை பார்த்ததில். இப்போ அடுத்த மகள் நாங்கள் சந்திக்க கிளம்புறேன். அவ்வளோ தம்பி எதை பற்றியும் கேள்வி கேட்டுக்குங்க அப்படின்னு அப்படி கேமரா முன்னுக்கு மேக்கப் போட்டு வந்து நின்ட்டான். வெரி குட். உண்மையிலே பேராசிரியர்களை சந்திச்சதில் நாங்கள் பெரிய மகிழ்ச்சி. மூலம் உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சுதந்திர தினம் ஒரு மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். இது என்ன மீன்னு உங்கள் கல்விக்கு எட்டிய வரை சொல்லுங்கள். எதை வச்சு சொல்கிறீங்க? பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக தான் இருக்கீங்க. இந்த மீன் வந்து ரொம்ப லேட்டாகி நீங்கள் சொன்ன பின்னாடி வாழாட்டு. சரி, இது என்ன மீன் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த மீன் விட்டுட்டு இல்லை, விட்ட மீன். விட்ட மீன் மேலே தூக்கி போட்டோம்னா என்னது? விண்மீன். மீன்லேயே இத்தனை வகைகள் இருக்கு. அப்போ இந்த சுதந்திர தினத்திற்கு உங்களால் முடிஞ்ச தகவல்களை எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள். பாடலோ கவிதையோ கட்டுரையோ. மேடம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் அங்கே போய் நிற்கிறேன்டா, அது மேற்பார்வை பார்த்துக்கலாம். அப்படியா? சொல்லுங்கள் மேடம். என்ன சொல்றது? அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுவும் சொல்லிடுவேன் லிப்ஸ்டிக் அழிஞ்சு வரும் சார் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் ஆகுறாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். மேடம் நீங்கள்
ஆமாம் இப்போ தான் அவங்க வந்து முழிச்சிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னா ஒரே குஷ்டமப்பா. நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு சுதந்திரத்தை ஒட்டி எங்கள் ஜேடிவி நேயர்களுக்கு நீங்கள் என்ன தகவலை பகிர்ந்துக்கிறீங்க? சுதந்திர தினம் வந்து 1947 அன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதை நான் சொல்றேன். ரைட். கிட்டத்தட்ட 80 வருஷம் கழிச்சு அவங்களே இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்காங்க. இதை இவங்களாம் தெரிஞ்சு அதை பற்றி மாணவர்களுக்கு நடத்தி இவங்களும் குழம்பி அவங்களையும் குழப்பி இதன் மூலம் நீங்கள் சொல்ல வரும் கருத்து இல்ல எங்க பாய்ஸ் வந்து ரொம்ப கிளவரான பாய்ஸ். டிபி ஜெயின்ஸ் இப்போ கைஸ் எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டானவங்கன்னு சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்தீங்களா, வாய்ப்பு கிடைச்சா பொறிஞ்சு தள்ளிட்டாங்க அப்பளம் மாதிரி. சரி, வேற எதுவும் ஆகஸ்ட் 15 ஏதாவது சொல்றீங்களா மேடம்? இண்டி பெண், அதுலயே பெண் இருக்கு, அதனால நிறைய பெண்களால கொண்டாடப்படுது. சிங்கம் களை இறங்கிருச்சு. இனிமேல் நான் அந்த பக்கம் வந்தேன்னா ஏன்னா இனி ஒரு 7ஆம் நம்பர் செருப்பு எடுத்து செவிலேடி. ரொம்ப மகிழ்ச்சி. பெண்ணுன்றனால தான் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். இது என்னது மேடம்? பெண். ரொம்ப நன்றி மேடம். அது தெரியாம நான் அதை தூக்கிட்டு வந்தேன். பரவாயில்ல. இது என்ன மேடம்? பெண். இது மேலே ஒரு பெர்ஃப்யூம் மேலே சென்ட் அடிக்கிறோம். என்ன பெண்? மணப்பெண். பார்த்தீங்களா, இப்போ தான் உங்களுக்கு 100 மார்க் கேள்வி வரப்போகுது. நல்லா உத்து பாருங்க. அந்த பெண்ணை மணப்பெண்ணை என்ன செய்ய மட்டும் பாருங்க. சுத்துறனா எனக்கு தலையை சுத்துது மேடம். ஏன் திருப்பினேன்? இது திருமண பெண். நீங்க திரும்பாங்க மேடம். இதுதான் திருமணம். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே பெண்ணு கூடயே நீங்க கையில இருக்கிறதுனால நீங்க கைம்பெண். அடங்கப்பா. பெண்ணு என் கையில் இருக்கால, நான் ஒரு கைம்பெண்ணா. கைம்பெண்ணா இப்படி பேண்ட் செட்டை போட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா டக்குன்னு பழி சொன்னீங்க. இப்படி தான் பேராசிரியர்கள் இருக்கணும். அப்போ தான் மாணவர், எனக்கெல்லாம் ஒரு வாத்தியார் வகுப்புக்குள்ள வந்து சப்புன்னு அடித்து காதை அத்து தொங்க விட்டுட்டு அன்போடு இருங்க அப்படின்றார். ஆமாம், இவங்க டைலாக்லாம் பேசுறது இல்லை, ஒன்லி ரியாக்ஷன் மட்டும்தான். சரி, சந்தோஷம் மேடம். வேறு ஏதாவது தகவல் இந்த ஆகஸ்ட் 15க்கு சொல்கிறதுக்கு உங்கள் அனுபவத்தில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா எங்கள் நேரலுக்காக சொல்லுங்கள். ஆனால் ஆகஸ்ட் 15 1947 நான் இல்லை, அதனால எனக்கு அந்த அனுபவமும் இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்கிருந்து ஓடி பாருங்க. இந்த மெடிக்கலில் போய் எனக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் டாயில் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இப்போ தான் நம்ம உண்மையான நகைச்சுவை காட்சிக்கு வரப்போகிறோம். இது என்னது மேடம்? ஃபோன். இது என்ன ஃபோன்? பிரில்லியன்ட் கேர்ள். உங்கள்கிட்ட மனுஷன் வாழ முடியாது. சரி, ஏர்போன். ஆமாம், காதுகிட்ட வச்சுன்னா ஏர்போன் சொல்கிறேன். இது ஹெட்ஃபோன் சொல்லுவீங்க. இப்போ தான் நீங்கள் சொல்ல முடியாத ஃபோன். இது என்ன ஃபோன்? மை ஃபோன். மாட்டினீங்களா? எல்லா நேரமும் நான் ரொம்ப வீக்காக இருப்பேன் நினைக்காங்க. இங்கே வைக்கணும், இங்கே வச்சா நான் கண்ணு தானே நினைப்போம். அதுதான் மாத்துறது, உங்களை ட்விஸ்ட் கொடுக்கறது மேடம். ஆ, இது என்னது மேடம்? சொல்லுங்க. செல்வாக்கு செல்லு வாக்கு. ஒரே குஷ்டமப்பா. நகைச்சுவையிலே சண்டை இல்லாமல் ஓவராலாக பகிர்ந்து கொள்ளவும். இது என்ன போன் மேடம்? பட்டன் போன். ஆமாம். இப்போ தான் நீங்கள் உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இதோட நம்ம வந்து நிகழ்ச்சி முடிச்சுக்கிற போகிறல. இது என்னது மேடம்? இதுதான் என்னுடைய பிளாஸ்பேட். இந்த ஜோக்கு வந்து நான் ஆகஸ்ட் 15க்கு சொன்னதுக்கு நீங்கள் குடியரசு தினத்துக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கலகலப்பாக இருந்தது. உண்மையிலே மேடம் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதுக்கு என்ன விளக்கம் மேடம்? எங்க தலையில இருந்தா தான் பசங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்க முடியும். அது எப்படி சொல்லி கொடுப்பீங்க? இருந்தால் தானே சொல்லி கொடுக்க போறீங்க. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று ஏன் சொன்னார்கள்? எதுக்கோ சொல்லிட்டு போகிறாங்க சார். யாருக்காக தெரியும்? அது உங்களோட சம்மந்தப்பட்டது. அதுக்காக தான் சொல்கிறேன். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பெண்கள் தாய்மார்கள் மேரேஜ் ஆன பிராடி ஒரு வழி முறை சொல்லுவாங்க. இது ஒரு வழிமுறை. சஷ்டியில் இருந்தால் முருகனுடைய கந்த சஷ்டியை சொல்லும்போது அகப்பையில் குழந்தை வரும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் சொன்னதை சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் ஒன்று கிண்டிக்கிட்டே இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆன்சர் சொன்னதுக்கு இப்படி நீங்கள் விரைச்சிட்டீங்க, முறைச்சிட்டீங்க. இனிமேல் இந்த இடத்துலேருந்து நான் ஜகா வாங்கிக்கிறதா எனக்கு ரொம்ப நல்லது நினைக்கிறேன். யாருக்கா மிமிக்ரி தெரியுமா மேடம்? தெரியாது. மிமிக்ரி நான் வேணா சொல்லித்தரவா? ரொம்ப எளிமையான வாய்ஸ் தான். பழைய நவரச நாயன் கார்த்தி சார் வாய்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நிறைய வெத்தலை வாக்கு போட்டு வெளியே துப்பிடாம வாய்க்குள்ள குதைக்கிட்டே பேசுனா யாரோட வாய்ஸ் வரும்னு பாருங்க. ஏய் உங்களை பார்த்து உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவும் முன்னே காலையில் சோன்றேன். ஐயோ அது தெரியுமா? ஐயோ உண்மையிலே எனக்கு சத்திய சோதனை. அதான் நான் நடிகர் பேரை சொல்லிட்டு தானே ஆரம்பிச்சேன். அவங்க நான் சொல்கிறேன் கௌர்த்திக்கும் 3/4 மணி நேரம் முடிஞ்ச பின்னாடி இந்த வாய்ஸை யார் பேசுறன்றக்கா கேட்டேன். ஏய் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் காலேஜில் அடே அப்போ என்ன டேலண்ட். யார் பேசுகிறீங்க? கொஞ்சம் ஷையா இருக்கு. கொஞ்சம் சையாக இருக்கா? சையாக இருக்கா? நீங்கள் வீட்டில் இருந்தா லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருங்க மேடம். நீங்க வரீங்கன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த பேராசிரியர் பெருமக்களுக்கு ஒரு கை தட்டுங்க. நல்லா நல்ல ஒரு ஒத்துழைப்பு பேசுனீங்க, பாடுனீங்க, எல்லாமே பேசுனீங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டேன். ஆனால் நான் தான் எல்லாம் பண்ணேன். நீங்கள் ஒரு அட்வைஸ் பெருக்கு நின்றீங்க. இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்று சொல்லிடலாம். இல்லை ஆண்களுக்கும் பெண்கள் சண்டை வந்து வச்சுக்க என்ன ஆகும்? ஆணுக்கும் பெண்ணுக்கு சண்டை வந்தால் ஆம்பளை காணாமல் போயிடலாம். அதே போல் ஆணுக்கு சண்டை வந்தால் சண்டை காணாமல் போயிடும். இப்போ தான் முக்கியமான கொஸ்டின். பெண்ணுக்கு சண்டை வந்தால் என்ன ஆகும்? அந்த ஊரே காணாமல் போயிடும். ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் காணாமல் போகிறோம். இன்னைக்கு சுதந்திர தினம்ன்றனால ஒரு வாய்ஸ்பா. ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும். நாடென்ன செய்தது நமக்கு என கேள்வியில் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. இதை எம்ஜிஆர் சொல்லுவார் ஒரு படத்தில். அதே வாய்ஸில் நான் சொல்கிறேன், யாராவது ட்ரை பண்ணி சொல்லுங்கள். சரியா? என்ன பார்க்குறீங்களா? நீங்கள் சொன்னாலும் சரி தான். ரெடியா? நான் என்ன செய்த நமக்கு என கேள்வி கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. மறுபடியும் அதே அதிர்ச்சி. நாடென்ன செய்தது நமக்கு என கேள்வியில் கேட்பது எதற்கு. கூட சொல்கிறது ஈஸி. ஒருத்தர் நிறுத்தினா பூரா மாட்டிக்கணும். இந்த ஜனகனை பாடும்போது எல்லாம் கரெக்டாக ஒருத்தர் நிறுத்தினா அப்படி நின்றுவாங்க. உள்ளேருந்து கத்துறது தான். யாராவது ஒரு அந்த வாய்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க. நாடு என்ன செய்தது நமக்கு. வீசா கிடைக்காம நாட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கிடைக்கும். நாடு தம்பி 2 வரி உனக்கு புள்ளெல்லாம் வேணாம். நாடு என்ன செய்தது நமக்கு, நீ என்ன செய்த அதற்கு. நாடு என்ன செய்தது நமக்கு, நீ என்ன செய்த அதற்கு. நீ என்ன செய்த உனக்கு, அவனே செஞ்சுக்கிறான். நான் செய்வனை உன்னை கூப்பிட்டேன். ரொம்ப நன்றிடா. கொஞ்ச நேரத்தில் எனக்கு செய்வனை வச்சுட்டு போயிருக்கு. அதே பெண்ணுகிட்ட அந்த திறமை இருக்கும். சும்மா இல்லை, உங்களுக்கு என்ன வருதோ அதை பேசுப்பா. கொஞ்சம் மைக் அடிச்சு துப்பி விட்டு போயிடாத. இங்கே பாய் பார்த்து சொல்லியா பக்கத்தில் வச்சு ரிலாக்ஸ். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இனோவா கார் வாங்கி தருவா? இன்னொரு வாட்டியா? நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு. நாடென்ன செய்வது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு. நீ என்ன செய்தாய் அதற்கு. நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நீ சொல்லலை, நான் தான் இப்போ சொல்லியிருக்கேன். நீ என்ன செஞ்சிருக்க? மைக்கை மட்டும் கையில் வாங்கி நிறுத்திருக்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்னொரு பகுதி. நம்ம காலேஜை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். படிங்க. எதுவுமே காணாமா? அதான் காணாப்பா. இப்போ எப்படி இருந்துச்சு நகைச்சுவை? இது மாதிரி தான் உங்களை நகைச்சுவை செய்ய சொன்னது. இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டு. ஏன்னா இன்னும் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நானே நகைச்சுவை இறங்கிறேன். இது என்ன பால்ப்பா? பேஸ்கட் வச்சிருக்கீங்களே, பேஸ்கட் பால். பார்த்தீங்களா? இந்தப்பா இது என்ன பால்? பெண் பால். பெண்கிட்ட கொடுத்துருக்கீல்ல, ஆண்கிட்ட கொடுத்தா ஆண் பால். அவன் பாவம் எந்த பால் தெரியாம எருமை பால் நினச்சிக்கிட்டு இருக்காம. சரி, இந்த பால் அப்படி கோடனா கோபால். கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் 3 பேர் ஓடுறீங்க. மகிழ்ச்சி வா. இன்றைக்கி சுதந்திர நாள், நல்ல மகிழ்ச்சியான நாள். இது சந்தோஷம். என்ன செய்ய போகிறோம்? எதுக்கு அங்கே வந்திருக்கோம்னா இது பண்ணுறக்காக தான் வந்திருக்கோம். வாட்ச் டைம் பாஸ். சரியா? ஓண்டு நீங்கள் சிரிச்சோட இல்லை, நீங்கள் எங்களை சிரிக்க வைக்கணும். சந்தோஷம். இப்போ ஒரு பாட்டு வரி சொல்லுவேன். அடுத்த வரி உங்களால் சொல்ல முடியுதான்னு ஒரு சின்ன டெஸ்ட். தம்பி என்ன இதை பிளட் டெஸ்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்க? டெஸ்ட்லாம் சந்தோஷமாக சரி சொல்லு. ஐசா அங்கே கொஞ்சம் பாரு. அண்ணனோட பேரு. ஐயோ சொல்லி முடிக்கலையா? ஒத்துக்கிட்டு வர அவெல்லாம் அங்கே கொஞ்சம் பாருன்னு. வெரி குட். முதல்ல கை விடுங்கயா. சொல்லி அடுத்த வரி உடனே
நீங்கள் அதேதாம்மா. ஐசா அங்கே கொஞ்சம் பாரு. ஏய் என்னையா நீங்கள் ஆம்பளை போய் உங்களோட நாங்கள் பெரிய கில்லாடியா? அதுகளும் பழிச்சு போல உங்களுக்கு நான் கை தட்டிக்கிறேன். இவ்வளவு ஜென்ரல் நாலேஜ். பொதுவாக ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் இருப்பேன், ஆனால் ஜென்ரலாகவே நாலேஜ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து ஒன்று கேட்குறேன், இதே மாதிரி தான். நம்முடைய தேசிய கீதத்தில் 5வது வரி என்னதுமா? போயிட்டு தம்பி அண்ணனோட பேர் சொன்னீங்களா? மாட்டிக்கிட்டீங்களாப்பா? 5வது வரினா முதல் வரி ஜன கன மன. பரவாயில்ல இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து கற்றுக்குருவாங்க. இப்போ ஜாலியாக போயிடுவோம். யாருக்கும் இப்படி நான் ஒரு நியூஸ் கொண்டு வரல. உங்களுக்காக நான் ஒரு நியூஸோடு வந்திருக்கேன். நியூஸு பார்த்தீங்களா? அது மாறுறான். எல்லாமே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஏன் என் ட்ரெஸ்ஸில் கோடு கூட இருக்கா தெரியுமா? ஏன்னா இதான் என் ட்ரெஸ் கோடு. இது ஓன்று நீங்கள் இது மாதிரி சொல்லி என்னையும் சிரிக்க வைக்கணும். அதுக்கும் ஓதானா? சரி, இன்னைக்கு இந்த சுதந்திர நாளில் உனக்கு என்னப்பா தோன்ற சொல்லுங்கப்பா. ஏன்னா அந்த மைக் உங்கள் பக்கம் வருது, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அங்கிட்டு திரும்புறீங்க. தம்பி, இன்னைக்கு சுதந்திரத்தை பற்றி என்னப்பா நினைக்கிறீங்க? அவன் என்ன நினைக்கிறான்னா, பஸ் எத்தனை மணிக்குன்னு தெரியலையே, இவர்கிட்ட இப்போ வந்து இதை கேட்குறாரு. எதாவது தோணுதா அவனுக்கு? என்ன தோணுதுன்னா, ஏன் இங்கே வந்தோம்னு தோணுது அவனுக்கு. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுதந்திரம் கிடைச்சது. ஆமாம், இந்த பெட்டி கடையில் வந்து அந்த பிள்ளை மளிகை சாமான் வாங்க போகிறப்ப கிடைச்சது. சரி, இப்போ திரிஷா அண்டு அஜித் அவர்கள் இணைந்து நடித்த படம் ஏதாவது ஒரு படம்? இங்கே கேள்வி விட்டுருக்கேன், கேமராமேன் சொல்லிட்டு இருக்காரு. கேட்டவுடனே டக்குன்னு வந்து விழுது. அதே போல சுதந்திரத்துக்கு 2 பேர் இணைந்து யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு ஒரு 2 பேர் சொல்லுங்கப்பா. காந்தி ஒரு ஆளத்தவர் யாருமே உங்களுக்கு தெரியாதம்மா? மகாத்மா காந்தி. ஆமாம், சரி, தமிழ்நாட்டிலேருந்து சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலேருந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட யாராவது ஒரு 2-3 பேர். கொடிக்காத்த குமரன். கைதட்டுங்க அந்த பிள்ளைக்கு. சரிங்க, அருமை. நீங்கள்? பெரியார். சரி, நீங்கள்? எப்பா நான் என்ன குலக்கேசில் உள்ள ஒன்று கேட்டு. அடுத்து என்னடா? கப்பல் ஓட்டிய தமிழன். பரவாயில்ல, வஉசியை சொல்லியிருக்காரு தூத்துக்குடியிலேருந்து. வாழ்த்துக்கள். ஓரளவு பரவாயில்லம்மா குழந்தைகளுக்கு. நீங்களே உங்களுக்கு கைதட்டிங்க, சந்தோஷம். வெரி குட். நன்றிம்மா. போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆகுங்க. அடுத்த கொஸ்டின் நான் வரேன். நீங்கள் தான் இன்றைக்கி ஆகஸ்ட் 15 மகிழ்ச்சியாக்க போவீங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா மேடம்? இந்த ஆகஸ்ட் 15 உங்கள் நினைவுக்கு வருவது முதல் எது மேடம்? சுதந்திர தினம். நான் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன், அவங்க தமிழில் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15 என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சுதந்திர தினம். அது நீங்கள் நினைக்க முடியாது, அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் சொல்லலாம் மேடம், ஆகஸ்ட் 15 உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது? மகாத்மா காந்தி. அவர் ஒரு ஆள் தான் வர்றாரா? அவர் காலேஜ் லீவ் விடுவாங்க. இப்படி ஒரு, அதாவது ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன சந்தோஷப்படுவாங்களோ அதை இந்த அம்மா சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரு பேராசிரியர் என்ன மேடம் செய்வீங்கன்னா, அன்றைக்கி லீவ் விடுவாங்க சார், நான் பாட்டு சப்பாத்தி சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டில் இருப்பேன். பரவாயில்ல, நல்ல வேலைக்கு மிட்டாய் கொடுப்பாங்க, காலேஜுக்கு வர வேண்டாம் வந்தீங்க மேடம். நீங்கள் தான் உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தில் நீங்கள் கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மேடம் ஃபீல் பண்ணுறீங்க? மகாத்மா காந்தி ஞாபகம் வரும் சார். நமக்காக இண்டிபெண்டன்ஸ் டேக்காக கஷ்டப்பட்டார் இல்லையா, அதில் ஞாபகம் வரும். சரி, ரொம்ப சந்தோஷம். காந்தியை மட்டும் நீங்கள் கருத்தில் எடுத்தது மாதிரி நேதாஜி அவர்கள் நினச்சி பாருங்கள். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினச்சி பாருங்கள். அதே போல் பகத்சிங் சின்ன வயசுலேயே 19 வயசுலேயே உயிரை மாய்த்து கொண்டார். மனசுக்கு நினைக்கிறேன், அவர் மாய்ச்சி கொண்டா இருக்கட்டும், எங்களாண்டா மாய்க்க வைக்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் கட்ட பண்ணாரோம், வேறு வழியில் இன்றைக்கி அது பேசிட்டு ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், ஆகஸ்ட் 15 என்ன நினைக்கிறீங்க? நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி தந்தவங்க தானே சார் நினைக்கிறான். பரவாயில்ல. இப்போ இந்த ஆகஸ்ட் 15 எங்கள் நேரில் என்ன சந்தோஷப்படுத்த போகிறீங்க? எடுத்துட்டாண்டா பொருள் அப்படின்னு நினைக்காங்க. இது கோழி. இது நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். ஏன்னா இது விடக்கோழி. இவ்வளோ சோகமாக அந்த நகைச்சுவை நான் சொல்லி, இதுக்கு 7 மணிக்கு இந்த பொம்மையை போய் கடையில் வாங்கி கோழியே செத்துருச்சு. உங்கள்கிட்ட படிக்கிறவன் ஒருத்தன் கூட பாஸ் பண்ண முடியாம, ஏன்னா இவ்வளோ சிக்கா நீங்கள் திருத்துனீங்கன்னு வச்சுங்க. வடக்கோழி தானே சொன்னீங்க, என்ன விடைக்கோழின்றீங்க? அவ்வளோதான், பசங்க ஊரம் மூக்கு தள்ளி நாக்கு தள்ளிடுவாங்க. பரவாயில்ல, சந்தோஷம்.
இந்த கோழி வந்து சூன்னு விரட்டின என்னது எப்போ சொன்ன ஜோக்கு எப்போ சிரிக்கிறாங்க வர நான் முத சொன்ன ஜோக்கு புரிஞ்சு இப்போ சிரிக்கிறாங்க. இப்போ இந்த வெடக்கோழிக்கு கடைசியில் இன்னும் 3 மாதம் கழிச்சா சிரிப்பான். மேடம் உங்களுக்கு தமிழ் தெரியுமில்ல, லேசாக கொஞ்சம் சிரியும் மேடம், ஒரு ஆறுதலாகவே எனக்கு இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு மதுரையிலேருந்து வந்திருக்கேன் மேடம், மகிழ்ச்சி. சூன்னு விரட்டினது என்ன கோழி? விராட் கோழி விரட்டுறோம்ல, கோழி செத்துச்சு என்னமோ ஒவ்வொரு நகைச்சுவையும் செத்துக்கிட்டு இருக்கு உங்கள்கிட்ட. என்ன ஃபீலிங்கா? பரவாயில்ல, கடைசி அந்த கோழிக்கு உசுறு வந்துடும். சரி, இந்த கோழியை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வெளியே அனுப்பக்கூடாது, சண்டை கோழி. அதனால் எவ்வளோ என்ன ஆகுங்க? அவ்வளோதான். இந்த ஓன்ற ஒரு வாரத்தை வரும்னா இந்த கோழி அங்கேயே கொண்டு புதைச்சிட்டு வந்துருக்கு. பரவாயில்ல, சந்தோஷம். இந்த கோழியோட மகத்துவம் இருக்கா தெரியுமா? காலையில் கொக்கரக்கோண்டு கூவுது, சாயந்தரம் குக்கரில் வேகுது. 2 இன்ச்சு கூட அவங்க ஓப்பன் பண்ணல. இந்த நகைச்சுவைக்கு தான் நான் கடைசியில் மேஜிக் மேன் மாதிரி ஆகிட்டேன். எவ்வளோ ஒரு ஸ்டாண்டப் காமெடி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ. சந்தோஷம். சரி, அதை விட்டுங்க. ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக போயிடுவேன் மேடம். ரொம்ப ஏன்னா நான் கேள்வி வைக்கிற அளவுக்கு வாத்தியார் இருக்கிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். உங்கள் லீவ் இருக்கு மேடம்? பயந்துரு என்ன சார், டக்குன்னு லீவை விடுங்க சார். இருக்கு, ஆமாம் 4 மணி ஆச்சு சார். இப்போ நிறைவாகும். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது சார். என் பஸ் வந்து 4:15. கொடுக்கணும்னு நினைப்பான், ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்காது. பணக்காரன் கொடுக்க மாட்டான், ஆனால் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு ஏதாவது கொடுக்கணும் மனசு இருக்கா? 2 அடியை வேணால் செவில் கொடுக்குற வாங்கிட்டு போடாங்க மேடம். நாய் மாதிரி உழைப்பாங்க, பணக்காரங்க வந்து காலையில் ஆனால் நாயை வச்சு வாக்கிங் போவாங்க. ஆஹா, பார்த்தீங்களா? உங்களுக்கு பரிசு அவார்டு வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி அது முடிஞ்சு. அதனால தான் அவார்டும் முடிஞ்சுட்டு. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க, ஓரளவு வந்துட்டாங்க. நாயா அலைஞ்சானா வேலை, ஒரு நாயோடே அலைஞ்சானா பணக்காரன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நகைச்சுவைக்கு நீங்கள் விழுந்து விழுந்து என்னை உற்சாகப்படுத்திட்டீங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால், சுருக்கமாக சொன்னால், இதை சாப்பிடுவோமா அதை சாப்பிடுமான்னு செலக்ட் பண்ணி சாப்பிட்டா அவன் பணக்காரன். எதவா சாப்பிடணும் 5 வீட்டில் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டா அவன் வேலை. ரொம்ப நன்றி மேடம். ஒரு நகைச்சுவைக்கு உங்கள் ஒத்துழைப்பு பெரிய. இந்த பொருளை வச்சு ஒரு காமெடி பண்ணுது. இந்த பொருளை வச்சுட்டு வேறு புது பொருள் இருந்தால் கொடுங்கன்ற மாதிரி இந்த பொருளை வச்சுட்டு ஒரு நல்ல பொருளாக கொடுங்க சார். உண்மையிலேயே இது என்ன கம்மா? இதை வச்சுட்டு கம்முன்னு போடான்றீங்களா? சரி, இதை மேலே தூக்கி போட்டோம்னா மேகம். என்ன இவ்வளோ சோகம் ஆகிட்டீங்க? போட்டா என்ன சார்? இருங்க, ஒன்றுனா எதிர்த்து கேள்வி வைக்காங்க. மேலே போட்டால் மேகம், வச்சு சோகமாக இருந்தால் சோகம். வேணாம், இது ஒர்க் அவுட் ஆகல மேடம், நீங்களே வச்சுக்க. இந்த ஸ்டூடெண்ட் கூட கொஞ்சம் பரவாயில்ல போல சார், இதை வச்சு தான். அதாவது அவங்க இனி எரியறக்கா கொண்டு வந்தது, கேமரா இருக்குன்றக்கா தப்பிக்கிறதுக்காக இதை வச்சு என்ன பண்ண, கல்லை வச்சு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இந்த மாதிரி செய்றீங்க, கல்லாட்டம். பண்ண மாட்டீங்களா? உங்கள் ஊரை பக்கம் ஏதாவது எனக்கு வேலை இருந்தால் போட்டு கொடுங்க. பிளம்பிங் இந்த மாதிரி வேலை கூட பார்த்துட்டு. தேங்க்ஸ் மேடம். பாவம் சோகமாக கொடுங்க. இவ்வளோ சோகமாக இந்த பொருளை வாங்கி நான் சோக காமெடி பண்ணுறதுக்கு நானே 3 மாதம் மெடிக்கல் லீவில் போயிடுவேன். இது என்ன ட்ரீ? கிரீன் டீயா? கிரீன் டீ வந்து 5 மணிக்கு தான் கொடுப்போம். இப்போ பால் டீ, டிகாசன் டீ தான். சரி, என்ன ட்ரீன் டீ யாராவது நல்லா பாருங்க. இதுதான் கண்ட்ரி. கண்ணுக்கிட்ட வச்சிருக்கீங்களா? என்ன எறும்பு கடிச்சிச்சா மேடம்? என்ன சூன்றீங்க? செருப்பில் போட்டிருக்கீங்க, அப்புறம் சூன்றீங்க. சரி, சந்தோஷம். இதை நீங்கள் கண்ட்ரின்னு சொல்ல வரல, இது மரமாக பார்த்துக்கு. இது என்ன மரம்னு மட்டும் சொல்லுங்கள். யாராவது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா அபராதம். என்ன மரம்? பாக்கு மரம். பார்த்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ இவங்களை சிரிக்க வைக்கணும்னா ஒரே ஒரு டைலாக் சொன்னால் போதும். நாளைக்கு லீவுனுங்க, ஐயா ஜாலி. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்களா? பார்த்து நீங்கள், அதாவது இது ஒரு நிமிஷம் பிடிங்க மேடம். இவங்க ப்ராப்பர்ட்டி வச்சுருக்க அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, ஆனால் இவங்களுக்கே தெரியல வச்சுருக்காங்க. ஏதோ இது வச்சுருக்கணும் போல் இந்த ஷூட்டிங் முடியும் தட்டிக்கும். நீங்கள் இதை கேட்கலன்னா 3 நாளைக்கு இதோடய காலேஜுக்கு வந்து காலேஜுக்கு போவாங்க. அது முத்து கொடுத்துட்டு போனேன், எதுக்குன்றே தெரில மேடம். இதில் டீ இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்னது, என்ன டீ? பார்ட்டி. கப்பன் என்னைக்கு எடுக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். மகிழ்ச்சிங்கம்மா. நீங்கள் என்ன கையில் ஏதாவது வச்சுருக்கீங்க? என்ன பார்த்தீங்களா? இதை நான் கேட்டு அந்த நகைச்சுவை நான் பண்ணி பாராட்டு வாங்கி அந்த பேமெண்ட்டை வாங்கி நான் அரிசி பருப்பு வாங்கி பொழைக்க. அவங்க ஒழிச்சு என்ன எதுக்கு ஒழிச்சுக்கிறான்? வீட்டில் காலன்ற ஆணி மாட்டிக்கிறோம். வேண்ட கொடுத்து வேஸ்ட்டாக அந்த காமெடி போகிறதுக்கு
பார்த்தீங்களா? இது ஆணி. தலைக்கு வச்சோம்னா தலகாணி. அந்த காமெடி சொல்லிட்டு அவங்களுக்கே வெக்க வந்துருச்சு. ஐயோ இது ஒரு காமெடின்னு போய் சொல்லிட்டோமேன்ட்டு ஊருக்கே ஓடி போயிட்டாங்க. தலைக்கு வச்சா தலகாணி, முறுக்கணும்னா முறுக்காணி, அப்படி தானே? அறுத்தோம்னா அருக்காணி. இந்த நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் காலண்டருக்கு தேதி அடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. வேறன்னு சொல்கிறீங்களா? உத்தரவு வாங்கிடுவா. நன்றி மேடம். நன்றி. பார்த்தீங்களா, இது வரைக்கும் சிரிப்பு வராது. இப்போ நான் அவங்களை விட்டோன்னே தான் சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ சார். உங்கள் நாளைக்கு லீவு மேடம். தேங்க்யூ சார். பாய். ஆகஸ்ட் 15 சத்திய சோதனை என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்த்ததில் சந்தோஷம். சில நேரம் சோதனையாக இருந்தது, சில நேரம் கொஞ்சம் வேதனையாக இருந்தது. ஆனால் நீங்கள் தான் அதை சாதனையாக மாற்ற போகிறீங்க. கண்டிப்பாக. ஆஹா, கார்டு வச்சுருக்கான். இருங்க, பின்னாடி திருப்பக்கூடாது. இது என்ன கார்டுன்னு மட்டும் சொல்லுங்கள். பேன் பண்ணுறல பேன் கார்டு. ரைட். நீ தான் சிரிப்புன்னு உன்னை கூட்டு வந்துடுவான். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி காலங்காலமாக சொல்கிறோம், கடைபிடிச்சிட்டு வரோம், மதிக்கிறோம். இந்த நாளில் உங்களுக்கு என்ன தோணுது? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா யங்ஸ்டர்ட்ட அவங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். இப்போ மண்டே ஆட்டரை பார்த்தா கண்டிப்பாக நீ தஞ்சாவூராக தான் இருப்ப. இல்லை, நான் மந்தவழி. அவர் மந்தவழியா? நீ என்ன வகுத்த வழியா? ஆ, நம்மளுக்கு சுதந்திரம் எப்போ கிடச்சிது பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 கிடச்சிது. இப்போ வந்து சுதந்திரம் கிடச்சிதுன்றதை காட்டிலையும் இப்போ வர இருக்க தலைமுறைகள் வந்து அதை கடைப்பிடிச்சிட்டு வரணும். கண்டிப்பாக சுதந்திரம் கிடச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு இந்த நாட்டை சுதந்திரம் அவங்க ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம அந்த நாட்டை பத்திரமா பாதுகாத்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளையோ எல்லாத்தையும் செஞ்சு நம்மளுக்கு வர அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுக்கு அதை ஒப்படைக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்காக கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 எல்லாரும் சுதந்திர தினம் கொண்டாடுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 65 பேர் வந்தாங்க. அவன்கிட்ட மைக்கை கொடுத்தா பேச மாட்டேங்கிறான், இவன் பேச்சை நிறுத்த மாட்டேங்கிறான். எங்களுக்கு வினோதமான ஆட்களாகவே அமைது. ஆனால் சூப்பராக பேசு. நேதாஜி அத்தான் சொன்னார், நீங்கள் ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போல்லாம் இளைஞர்கள் என்ன செய்யாங்க, அவருடைய இராணுவம் ஆரம்பிச்சோன்னே சும்மா போனாங்க, சம்பளம்லாம் கிடையாது இந்த நாட்டுக்காக. அது மாதிரி இன்றைய தம்பி யார் இருக்காங்க, யார் போனாலும் தம்பி இது வரைக்கும் வந்துட்டு போ, எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற. அதனால் நல்ல விஷயத்த சொன்னீங்க. அது மாதிரி உங்கள் பார்வையில் இந்த ஆகஸ்ட் 15 என் பார்வையில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர்ஸ் கிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும்னா பொறுமையை கற்றுக்கணும். சாதிக்கணும்னா பொறுமை வேணும். அது இந்த காலத்து ஜென்ரேஷன் எங்ககிட்டலாம் ரொம்பவே மிஸ் ஆகுது. இப்போ இருக்கிற இன்ஸ்டன்ட் எரால எல்லாமே டக்குன்னு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். படித்தா உடனே மார்க்கு கிடைச்சிடணும், ஒரு விஷயம் போனால் உடனே ஜெயிச்சிடணும். அந்த முயற்சி, அந்த விடாமுயற்சி, இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்மளோட சுதந்திர வீரர்கள்கிட்ட தான் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அதை வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே எங்களோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கிட்டே இருந்து ஒரு நாளும் உணர்த்திட்டே தான் இருக்குது. அவ்வளோதான். அல்ல, தமிழ் வந்து முதல்ல அவங்க தமிழ் பேசுனதுக்கு ஒரு கைத்தட்டு கொடு. அல்ல, அந்த நம்மளோட சுதந்திர தின போராட்ட வீரர்கள்ட்டு நாங்கள் கற்றுக்கிற வேண்டியது சில விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு தெரியுமா? காலையில் தேசிய கொடி வாங்க கடைக்கு போனவன் 3 மணி நேரம் வெளியே வரல. கடைக்காரர் ஏதாவது எடியாலடி போயா என்ன தேடிக்கிட்டே இருக்க, எல்லாமே ஒரே டிசைனாக இருக்கே அப்படின்னு இருக்கான் தம்பி. ஆமாம், நான் இங்கிலீஷில் சொன்னேன், அவர் அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலே தமிழுக்கு முதல் டிரான்ஸ்லேஷன் பண்ணது ஒரு நகைச்சுவை கேட்டோன்னே சிரிப்பான்னு பார்த்தா அவன் மெயில் அனுப்பி அதுக்கு பார்வேர்டு வந்து சந்தோஷம். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு சூழல். ஆனால் 2 குழந்தைகளும் பிரம்மாமல் பேசுனீங்க. இந்த மாதிரி பேசினா எங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பரவாயில்ல. ஆகஸ்ட் 15 பற்றி 4 வரி நச்சுன்னு. இப்போது நான் பாட போகிற சாங் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சாங். ஓகே, அப்போ அவர்கிட்ட நான் பாட்டு வாங்கிக்கிறவா? கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துலேருந்து பாடுங்க. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் குறுநகை சிரிப்பில். அழகு, அற்புதம்.
உண்மையிலேயே இசையுமே ஒரு பாட்டு மட்டும் பாடல, பாடோடு சேர்ந்து பாடலோடு இசையும் கொடுத்துட்டாங்க. அப்படி ரம்மியமாக அழகாக இருந்துச்சுமா. அழகு ஒரு குயில் வந்து பாடின மாதிரி. தம்பி அழகாக பேசினார், தங்கை அழகாக பாடினாங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.